பாம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம நினைச்சாலோ பார்த்தாலோ கேள்விப்பட்டாலோ நம்மளுடைய மனசுல பதட்டம் ஏற்படும். என்னது பாம்பா, ஐயோ அது ரொம்ப பயங்கரமான ஒரு மிருகமாச்சே, அது நம்மளை கடிச்சிருச்சுன்னா அது நம்மளை கொத்திருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு பாம்பு அப்படின்னாலே ஒரு விதமான அச்சுறுத்தல் இல்ல ஒரு விதமான பயம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விதமான ஒரு தோற்றமுடைய ஒரு சிம்பிளா தான் இந்த பாம்பு, அதாவது ஸ்னேக்ஸ் இருக்குது. ஆனா இப்படி இருக்கும்போது இந்த பாம்பு அப்படிங்கிறது உங்க உடம்புல, ஏன் உடம்புல, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருடைய உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ப முடியுமா? என்னது நம்மளோட உடம்புல பாம்பா? அது எப்படி இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நம்மளோட உடம்புல எப்படி பாம்பு வந்தது அப்படின்னா, இது யோக முறையில நம்மளோட உடம்புல பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட உடம்புல பாம்பு அப்படிங்கிறது தான் நரம்பு மண்டலங்களை தான் அதை பாம்பு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குந்தாலினி யோகா அப்படிங்கறத பத்தி ஒரு மிகப்பெரிய உண்மைகளை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போறோம். சோ கடைசியை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. இந்த குந்தாலினி யோகா அப்படின்னா என்ன, இந்த குந்தாலினி அப்படின்னா என்ன, யோக முறைகளை எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் இருந்து விடுபடுறதுக்கு ஒரே தீர்வு மருத்துவமோ இல்ல அறிவியலோ கிடையாது. அதையும் தாண்டி அறிவியல் கலந்த ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உண்மைகள் தான் இந்த யோக முறைகள் அப்படின்னு சொல்றாங்க. யோக முறைகள்ல ரெண்டு முக்கியமான யோக முறைகள் இருக்குது, கிரியா யோகா, குந்தாலினி யோகான்ட்டு. அந்த குந்தாலினி யோகா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த குந்தாலினி யோகா அப்படின்னா என்ன, இந்த குந்தாலினி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், முதல்ல இந்த குந்தாலினி அப்படிங்கிறது எப்ப குறிப்பிட்டிருக்காங்க, எதுக்காக குறிப்பிட்டிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த குந்தாலினி அப்படிங்கறத எப்ப குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, வேதங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வேதங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான நூல்கள் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வேதங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, வேதங்கள் வந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் வேதா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு விதமான புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேதங்கள், அதாவது வேதங்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை தழுவி எழுதப்பட்ட நூல்கள்ல உபனிஷத்ஸ், அதாவது உபநிடதங்கள் அப்படிங்கிற வேதங்களை தழுவி அதுக்கப்புறமேட்டு எழுதப்பட்ட நூல்கள், இதெல்லாம் உபனிஷத்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல உபநிடதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புக்ல தான் இந்த குந்தாலினி யோகா அப்படிங்கறத பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த குந்தாலினி யோகா அப்படிங்கிறது கிரியா யோகா, அது மாதிரி யோகால இருக்கக்கூடிய ஒரு விதமான யோக முறை அப்படின்னு சொல்றாங்க. சரி, எதுக்கு இதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த குந்தாலினி அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு விதமான எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த குந்தாலினி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காயில் அப்படின்னு சொல்றாங்க. காயில் அப்படின்னா சுருண்டு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க, இல்ல வளைந்து செல்லக்கூடிய அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல மீனிங்ஸ் இதுக்கு வருது. இந்த குந்தாலினி அப்படிங்கறத எதோட மேட்ச் பண்றாங்க அப்படின்னா, பாம்போட மேட்ச் பண்றாங்க. இந்த பாம்பு நம்மளுடைய உடம்புல எல்லா இடத்துலயுமே அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மூலாதாரம் அப்படிங்கிற இடத்துல இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரோட உடம்புலயுமே இந்த பாம்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலங்கள் எல்லாமே பிணைந்து இருக்கும்ல, அதுதான் பாம்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மீனிங், அதாவது இந்த குந்தாலினி அப்படிங்கிற வார்த்தையை சித்தர்களால உபயோகிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வேதங்கள்ல இருந்து நமக்கு அந்த வார்த்தை கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த குந்தாலினி அப்படிங்கிறது எதுக்கு உதவுது, நம்மளுடைய உடம்புல குந்தாலினி இருக்கு அப்படின்னா, அதாவது நீங்க கேட்கலாம், அதாவது என் உடம்புல குந்தாலினி இருக்கு அப்படின்னு சொல்றேன், எனக்கே இன்னொரு தென்படல அப்படின்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். இது ஆக்சுவலா ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு யோக முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த குந்தாலினி அப்படிங்கறத நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா இது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த குந்தாலினி அப்படிங்கிறது சரியான முறையில இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யோக முறையை சரியான ஒரு குருவோடைய கவனிப்புல, அவங்களுடைய கைடன்ஸ் கீழே நம்ம இதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இது சரியான முறையில் நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த குந்தாலினிக்கும் பாம்புக்கும் என்ன சம்மந்தம், இதையும் பாம்போட ஒப்பிடுறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த மதங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலே, அதாவது ரிலீஜியன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலே, அதுவும் முக்கியமா இந்தியா, இந்த ஆசிய நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா, கோயில்களா இருக்கட்டும் இல்ல சாதாரணமா இந்த பாம்புகளுடைய ரெப்ரசன்டேஷன் நிறையவே இருக்கும். ரொம்ப பழமையான காலகட்டம் போனீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் புத்த மதமா இருக்கட்டும், சைன மதமா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்து மதமா இருக்கட்டும், எல்லா மதங்களும் சரி, எல்லாத்துலயுமே மதங்களே இல்லைன்னா கூட ஒரு உயிர் அப்படின்னாலே பாம்பு தான் எல்லா இடத்துலயும் செதுக்கி வச்சிருப்பாங்க கல்வெட்டுகள்ல. ரொம்ப பழமையான உயிர் அப்படின்னாலே பாம்பு தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதையே இந்த பாம்பு எல்லா இடத்துலயும் இப்படி குறிப்பிட்டு வச்சிருக்காங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது இந்த பாம்பு அப்படிங்கறதே ஒரு விதமான எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாம்பு அப்படிங்கறது, அதாவது ஒரு பாம்புடைய கேரக்டர் பாருங்க, அது பாக்குறதுக்கு என்னதான் டேஞ்சரஸா இருந்தாலும், அது கிட்ட விஷம் இருந்தாலும், அது ஆபத்தானதா இருந்தாலும், அதோடைய குணநலன்களை நம்ம பார்க்கும்போது அது எப்படி இருக்கு அப்படின்னா, வளைஞ்சு செல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாம அந்த பாம்பு தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய பாம்பு சட்டை அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம், அதை கிழிச்சு எரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தோலை உரிச்சுக்கிட்டு புதுசா ஒரு உருவத்தை கொண்டு வரக்கூடியது, புதுசா ஒரு தோலை வளர்க்கக்கூடியது. சோ இதைத்தான் இந்த குந்தாலினி யோகா அப்படிங்கறதுல சொல்றாங்க. இந்த குந்தாலினி அப்படிங்கறது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள், அதாவது மூலாதாரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூலாதாரால இருந்து, அதாவது நம்மளோட உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 7 சக்கரங்கள் வழியா இந்த குந்தாலினி அப்படிங்கிற இந்த பாம்பு தீண்டப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது தூண்டப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த பாம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இருந்து தலைக்கு ஏறி நம்மளோட தலையில அதாவது 7வது சக்கரமா இருக்கக்கூடிய சகசிரார சக்கரா அப்படின்ட்டு ஒரு சக்கரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கடைசியா இருக்கக்கூடிய சக்கரா. இதை குரோன் சக்கரா அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய இந்த நெத்தி பகுதிக்கும் தலைப்பகுதிக்கும் நடுவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதியை அடையக்கூடிய அந்த நிலை தான் குந்தலினி யோகா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் இடகலை பிங்களை அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. இந்த இடகலை பிங்களை அப்படிங்கிறது என்னன்னா, 2
பாம்புகள் பிணைந்து வரக்கூடியது. அதாவது இந்த டாக்டர்ஸோட சிம்பிள்லாம் இருக்கும் பார்த்திருப்பீங்க. அதாவது 2 பாம்பு பிணைஞ்சு வரும், மேல வந்து ரெக்கை இருக்கும். இது அததான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாம்பு அப்படிங்கறதே வந்து கீழ இருந்து, அதாவது மூலாதாரத்திலிருந்து நம்மளுடைய தலைக்கு ஏறிச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து எல்லா விதமான விஷயங்கள் வந்து விடுபட்டுருவோம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், அதாவது கோபமா இருக்கட்டும், காமமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நமக்கு வரக்கூடிய ஆசைகளா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விடுபட்டு ஒரு கடவுள் நிலையை அடையக்கூடிய அந்த சக்தியை தான் வந்து இந்த குண்டலினி யோகா அப்படிங்கறது நமக்கு வந்து தரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு நிலையை நம்ம வந்து அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இதுக்கு வந்து பாம்போட ரெப்ரசன்டேஷன் வச்சிருக்காங்க. கீழிருந்து மேல வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடகலை பிங்கலை அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய நெத்தியில இருக்கக்கூடிய இந்த 2, அதாவது நம்மளுடைய மூளையை தான் வந்து மூளைக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகளை தான் வந்து இடகலை பிங்கலைன்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கும் சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல, அதாவது நடு நெத்தியில பாத்தீங்க அப்படின்னா பினியல் கிளாண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சயின்ஸ்ல வந்து சொல்லுவாங்க. இந்த பினியல் கிளாண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விதமான கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹார்மோன்ஸ்னால தான் நம்மளோட உடம்பு வந்து வளருது. ஹார்மோன்ஸ்னால நிறைய விஷயங்கள் வந்து சுரக்குது. சோ அப்படி நம்மளோட மூளைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பினியல் கிளாண்ட் அப்படிங்கிறது எதுக்கு உதவுது அப்படின்னா, நம்மளை சுத்தி என்ன விஷயங்கள் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இன்னைக்கு வெளிச்சமா இருக்கு, காலையில இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை உணர்றது. இருட்டிருச்சு அப்படின்னா இப்ப இருட்டா இருக்கு அப்படிங்கறத உணர்றது. நம்மளை சுத்தி நல்லது நடக்குதா, கெட்டது நடக்குதா, நம்மளை சுத்தி ஏதோ ஆபத்து வருதா, இந்த மாதிரி விஷயங்களை உணர்வு பூர்வமா நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பினியல் கிளாண்ட் அப்படிங்கிறது பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து இந்த இடகலை பிங்கலை அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மனது சார்ந்த எல்லா விஷயத்திலிருந்து விடுபட்டு ஒரு கடவுள் நிலையை அடையக்கூடிய ஒரு சக்தியை தான் இந்த குண்டலினி யோகா அப்படிங்கிறது தருது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் இதுக்கு வந்து பாம்போடைய ரெப்ரசன்டேஷனா இந்த குண்டலினி யோகாக்கு வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த குண்டலினி யோகா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சாதாரண யோக முறையே கிடையாது. இதை கத்துக்கிறேன்னு விளையாட்டா கண்டிப்பா செய்யவே கூடாது. எந்த யோகா வேணாலும் நம்ம கத்துக்கலாம். ஆனா இந்த யோகா வந்து விளையாட்டா கூட நீங்க வந்து செஞ்சே பாத்திரக்கூடாது. இல்ல எனக்கு நல்லா தெரியும் நினைச்சு கூட செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இங்கதான் மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் நமக்கு வந்து வெளிப்படுது. இது வந்து நமக்கு யாருக்குமே தெரியாது. இது மறைக்கப்பட்ட உண்மையாவே இருக்குது. அது என்ன அப்படின்னா சைக்காசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சைக்காசிஸ் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது. இந்த குண்டலினி யோகா அப்படிங்கறத நம்ம வந்து, அதாவது நம்ம வந்து சரியான முறையில கத்துக்காம நம்மளா ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு போன்ல பார்த்துக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா இது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ஒரு குண்டலினி அப்படிங்கிறது எனர்ஜி கீழ இருந்து நம்மளுடைய தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தின அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாரும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதனா நம்ம வந்து மாறிடுவோம். ஒரு கடவுள் நிலை அடையக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்றாங்க. முக்தி, மோட்சம், இந்த மாதிரி லிபரேஷன் அப்படிங்கிறது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனிதன் இறந்து போயிட்டா அவனுடைய செய்த கர்மா காரியங்களுக்கு அந்த கர்மா படிதான் அவனுடைய வாழ்க்கையை வந்து தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. மறுஜென்மம் இருக்கும். அவனுடைய செய்த பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்ந்துகிட்டே இருப்பான். அடுத்தடுத்த பிறவே தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு அந்த குண்டலினி யோகா மூலியமா இந்த ஒரு நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கடவுள் நிலையை அடைய முடியும், முக்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு நிலையை தான் சித்தர்கள் எல்லாருமே வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது இதை நான் வந்து ட்ரை பண்றேன், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் எல்லாமே வந்து ஒண்ணு சேர்ந்து மிகப்பெரிய பிரச்சனைக்கு வந்து உள்ளாக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து சயின்ஸ்ல வந்து சைக்காசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது நடந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ ஒரு மாயை உலகத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தென்படும். இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி கற்பனை பறிப்போம். இல்லாத ஒரு பயம்லாம் நமக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. கோபம் அதிகமா வரும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத பல எண்ணங்கள் வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தெளிவே இருக்காது. நம்ம என்ன பண்றோம் நமக்கே தெரியாது. நம்ம எடுக்கிற முடிவு ஒன்னா இருக்கும், செய்யற செயல் வேறையா இருக்கும், அதோட விளைவு வேறையா இருக்கும். சோ இந்த மாதிரி பலவிதமான மாற்றங்கள் நம்மளுடைய மனசுலயும் அறிவுலையும் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரே வாரத்துல சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டரை இது வந்து ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை சரியான முறையில கத்துக்கல அப்படின்னா. சோ அந்த மாதிரி இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை, இப்படி ஒரு யோக முறை இருக்கு அப்படின்ட்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க எத்தனையோ பேருக்கு எவ்வளவு நோய்கள் வருது. மனது சம்பந்தப்பட்டது, அறிவு சம்பந்தப்பட்டது, மூளை சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட எவ்வளவு விதமான பிரச்சனைகள் வருது, எவ்வளவு கேன்சர் வருது. ஆனா இது எல்லாத்துக்குமே யோக முறையில இவ்வளவு விதமான தீர்வுகள் இருக்கும் போது இதை பத்தி நம்ம பேசுறது இல்லை, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. இந்த யோக முறைகள் எல்லாமே நம்ம வாழக்கூடிய இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலையும் தான் இந்த வந்து உருவாகி இருக்கு அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இதை வந்து இன்னைக்கு எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸா இருக்கட்டும், சைனீஸா இருக்கட்டும், இவங்க வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு தெரியறது இல்ல. சோ அப்படி இருக்கும்போது குண்டலினி யோக முறை அப்படிங்கிறது சொல்லக்கூடிய, அதாவது நமக்கு வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயமும் இதுதான். நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த குண்டலினி அப்படிங்கிற பாம்பு, சரி இது வந்து இந்த பாம்பு வந்து இப்படி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து என்ன விதமான எனர்ஜி அப்படின்னா இது வந்து ஃபெமினின் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெண் சக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்து மதத்துல பாத்தீங்க அப்படின்னா சிவனுடைய இன்னொரு பாதி வந்து சக்தி அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மாதிரி இந்த சக்தி அப்படிங்கிற எனர்ஜி தான் இது வந்து யூனிவர்ஸோட சம்பந்தப்பட்டது, உலகத்தோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்ச சக்தியோட சம்பந்தப்பட்ட ஒரு சக்தி தான் இந்த ஒரு பெண் சக்தி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த குண்டலினி யோகா அப்படின்னு சொல்றாங்க. இதை
நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தியோட நம்ம வந்து ஒன்றிணைஞ்சிருவோம். நம்ம செய்த பாவங்கள்ல இருந்து, நம்ம செஞ்ச அதாவது நமக்கு சுத்தி நடக்கக்கூடிய தவறான விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து விடுபட்டு, நம்மளை சுத்தி நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா, அது மட்டும் இல்லாம இந்த பாசிட்டிவ் நெகட்டிவான விஷயங்களா இருக்கட்டும், பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளால வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு நிலையில அந்த குண்டலினி யோகா மூலியமா இது வந்து நம்மளோட உடம்புல இப்படி ஒரு சக்தி உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுதான் இந்த குண்டலினி யோகா அப்படிங்கறதுல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு விஷயமே. இந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த காலகட்டத்தில் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வேதங்கள்ல வந்து குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. இந்த ஒரு யோக முறை இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல. ஆனா இப்படி ஒரு யோக முறை இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து சரியான குரு கிட்ட இருந்து கத்துக்கிறதா பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளா கத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும். அதாவது நம்மள வந்து அதாவது நம்மளுடைய மென்டல் இல்னஸ், அதாவது மனசு சம்பந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட கோளாறுகள்ல கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை சரியான முறையில சரியான குருவுடைய கவனிப்பு கீழே இதை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லா விதமான விஷயங்களையும் நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அறிவையும் தாண்டின ஒரு ஞானியோட நிலையை நம்மளால வந்து அடைய முடியும்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட அறிவியலாளர்கள் இருக்காங்க, சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஏகப்பட்ட குருக்கள் இருக்காங்க. சோ அது மாதிரி சித்தர்கள் மாதிரி இவங்களுடைய இந்த ஞானி நிலையை வந்து நம்மளால அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லிபரேஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வார்த்தை இருக்குது இங்கிலீஷ்ல. இந்த லிபரேஷன் அப்படின்னா அதாவது முக்தி மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம வந்து அடைஞ்சிட முடியும்னு சொல்றாங்க. நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் சரி, எல்லா விதமான நோய்களும் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு சக்தி வந்து ஒரு யோக முறை தான் குண்டலினி யோகா அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த குண்டலினி யோகா அப்படிங்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நரம்பு மண்டலங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. இந்த யோக முறைகள் அப்படிங்கறதுல நம்ம மறந்துட்டு இன்னைக்கு பல விதமான நோய்கள் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அறிவியல் என்ன நமக்கே தெரியறது இல்லை. இன்னைக்கு வந்து சயின்ஸ் படிக்கிறோம். ஆனா இந்தியாவில தமிழ்நாட்டில இருந்து வந்த பல விதமான அறிவியல் தத்துவங்கள் நம்ம வந்து மறந்துட்டோம். அந்த காலகட்டத்திலே 1000 வருஷங்களுக்கு 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே அறிவியல்ல வந்து சிறந்து விளங்கி இருக்காங்க அப்படிங்கறதே இந்த மாதிரி வரலாறு சரியா தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்கே தெரியுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.